மீனா கேட்குறாங்க, என்ன வந்து ராஜினாமா பண்ண வேணான்னு சொல்ட்டு, உழைக்கிற கார், வேன் எல்லாத்தையும் விக்க போறீங்களே! நீங்க பண்றது மட்டும் சரியா? அப்டின்ற மாரி முத்துவ பார்த்து கேட்குறாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, ராஜினாமா பண்றது அது வேற கத. இது வந்து இப்ப அவசரத்துக்கு வேற வழி இல்ல. அதனால பண்றேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே மீனா சொல்றாங்க, இதுக்கும் அதுக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்க? இத வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்டின்னாலும், எங்களுக்கு வந்து உழைப்பில எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பூ கட்டிட்டு தான் இருக்க போறேன் கடைசி வரைக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க இந்த 2 காரையும், வேனையும் வித்துட்டீங்க அப்டின்னா, நீங்க உழைப்புக்கு என்ன செய்வீங்க? அதுக்கு பிறகு 10,00,000 மட்டும் தான் கட்டுவோம். மிச்ச காச என்ன பண்றது? மிச்சம் 28,00,000க்கு என்ன பண்றது? அப்டின்ற மாரி கேட்குறாங்க. புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காத மீனா அப்டின்ற மாரி ஏசிட்டு முத்து அங்கருந்து கிளம்பி போறாரு. மீனாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே முத்து பின்னாடியே வராங்க. அப்படியே நேரா வந்து மீனா வீட்டுக்கு போறாங்க. மீனா வீட்டுக்கு போனோனே முத்து வந்து செம்ம கோவமா இருக்காரு. மீனாவும் வந்து கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, அப்ப அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாரு, "அப்பா இவ கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்காம இன்னைக்கு ராஜினாமா பண்ண போயிட்டா. நல்ல வேளை அங்க இருந்த ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னுச்சு. இல்ல அப்டின்னா, இவ வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருப்பா" அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து அண்ணாமலை சொல்றாரு, "ஏன் மீனா இப்படி பண்ண? எதுக்காக இந்த முடிவு? ஆல்ரெடி நான் நெறைய வாட்டி சொன்னேன் தானே, வேணாம் வேணான்னு சொல்லி. நாங்க வந்து நியாயமா அந்த வீட்ட திரும்ப பெறுவோம். இந்த மாதிரியெல்லாம் வேணாம்" அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப மீனா வந்து, "இல்ல மாமா எனக்கு மனசு கேட்கல. அத்தைக்கும் இங்க இருக்கிறது வந்து வசதியா இருக்கல. அது மட்டும் இல்லாம அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வீடு இல்லாம இங்க வந்து இருக்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் மனசுல கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கும் கஷ்டம், இவருக்கும் கஷ்டம். எல்லாருமே கஷ்டப்படுற நேரம். இது ஒரு சின்ன வேல. ரிசைன் பண்ணிட்டேன் அப்டின்னா எந்த பிரச்சனையும் இல்ல தானே மாமா அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அது எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னு சிம்பிளா சொல்லக்கூடாது. நீ வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவி ஆயிட்ட. அங்க வந்து நீ வந்து பொதுவா தான் யோசிக்கணும். அங்க போயிட்டு நீங்க வந்து உங்க குடும்பத்துக்காக யோசிச்சோம் அப்டின்னா, நீ வந்து தலைவியா இருக்கிறதுக்கே தகுதியே இல்லாத ஒருத்தர்" அப்டின்ற மாரி சொல்றாரு. "என்ன மாமா சொல்றீங்க?" அப்டின்ற மாரி கேட்கறாங்க அவங்க. அப்ப வந்து முத்து சொல்றாரு, "சரிப்பா நீ சொல்றது தான் சரி. அவ்வளவு பேர் நம்பி வோட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரையும் மதிக்காம நீ எடுக்கிற முடிவு தான் இது. அதான் ரிசைன் பண்றது அப்டின்றது. நம்ம குடும்பத்துக்காக நீ எடுக்கிற முடிவு. அப்ப உன்ன நம்பி வோட் போட்டவங்கள நிலைமை என்ன? அதாவது நீ தலைவர் அப்டின்னா எல்லாருக்காக சேர்த்து தான் முடிவெடுக்கணும். உன் குடும்பத்துக்கும் சுயநலத்துக்காக முடிவெடுக்கக் கூடாது" அப்டின்ற மாதிரி மீனாக்கு வந்து அட்வைஸ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து விஜயா உள்ள வராங்க. அப்ப அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. மீனா வந்து ரிசைன் பண்ணல அப்டின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அப்ப ஒரு மாதிரி உர்ருன்னு வராங்க. வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, "நான் உங்ககிட்ட தனியா பேசணும்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "யாரு இங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தானே இருக்காங்க. என்ன தனியா பேசணும்?" அப்டின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து, "இல்ல தனியா பேசணும் வாங்க" அப்டின்ற மாரி ரூமுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு வந்து சொல்றாங்க, "நான் வந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "வேலைக்கு போறியா? இந்த வயசுலயா? எங்க போற?" அப்டின்ற மாரி கேட்கறாரு. அப்ப "என்னங்க நீங்களே வயசு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. வேலைக்கு போறதுல என்ன வயசு இருக்கு? நான் டான்ஸ் கிளாஸ் குடுக்கலாம் அப்டின்னு இருக்கிறேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப "நல்லது தான் நீ பண்ணு" அப்டின்ற மாரி சொல்றாரு. "ஆமா அதுதான் பண்ண போறேன்" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனாவோட அம்மா அங்க வராங்க. வந்து "காஃபி வேணுமா?" அப்டின்னு கேட்க வராங்க. அப்ப "கொஞ்சம் இருங்க, நான் வந்து பேசிட்டு இருக்கேன்" அப்டின்ற மாரி அவங்கள நிக்க வச்சுட்டு இவங்க சொல்றாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே சொல்றாங்க, "ஆமா நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பல. நான் வந்து சொந்த கால்ல நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் வேலைக்கு போறேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது இவங்க வந்து தன்ன தான் குத்தி காட்டி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்டின்னு தோணுது. அப்ப உடனே வந்து அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "நீ என்னத்துக்கு இத பண்ணிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது. சரி வேலைக்கு போனா உனக்கு சந்தோஷம் அப்டின்னா வேலைக்கு போ. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது" அப்டின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா, ரேகாட அப்பா அதாவது சத்யாவோட பாஸ் வந்து சிந்தாமணிய கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப சிந்தாமணி கேட்குறாங்க, "அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க கிட்ட வந்து பணம் கேட்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப "இல்ல அவங்க அக்கா கேட்க சொல்லியிருக்கா போல இருக்கு. அதுதான் வந்து கேட்டுருக்கான்." "ஆமா இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கு தானே? நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க?" அப்டின்ற மாரி அவர் கேட்குறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, "ஆமா எனக்கு அந்த வீடு வேணும். ஏலத்துக்கு விட போறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடு அந்த பிரைம் ஸ்பாட்ல வந்து கிடைக்காது. சோ நான் அத எடுக்க பிளான் பண்ணிட்டேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஏதோ செய்துட்டு போ. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கைய மட்டும் எப்படியாவது காப்பாத்தி குடுத்துரு" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து சிந்தாமணி சொல்றாங்க, "அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அவங்க சொல்றாங்க, "இப்படி பண்ணா என்ன?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. "எப்படி?" அப்டின்னு அவர் கேட்க, "இல்ல அவன் வந்து உங்ககிட்ட பணம் கேட்டான்ல. நீங்க வந்து அந்த படத்த குடுத்துருங்க. அதாவது 10,00,000 குடுத்துருங்க. குடுத்துட்டு அவன்கிட்ட வந்து சொல்லுங்க, ரேகா விஷயத்துல இனிமே தலையிடக்கூடாது. ரேகாவ விட்டு பிரிஞ்சிடணும். இனிமே ரேகா ஃபோன் பண்ணாலோ, பேச வந்தாலோ ரேகாவ அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கட்டத்துல ரேகாவே வெறுத்து போயிட்டு, இவன் வேணாம் அப்டின்னு முடிவு எடுத்துருவா. சோ இதுதான் நல்ல முடிவா இருக்கும். அவன்கிட்ட சொல்லுங்க. இந்த விஷயத்த ரேகா கிட்ட சொல்ல வேணாம். சொல்லாம செய்யுங்க" அப்டின்ற மாரி சொல்லுங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரியே ரேகா கிட்ட வந்து நாங்க காட்டிக்கலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. "இது நல்ல ஐடியாவா இருக்கு. நான் இதே பண்றேன்" அப்டின்ற மாரி சொல்றாரு அவரு. அப்ப உடனே சத்யாவ கூப்பிட்டு இத பத்தி பேசுங்க அப்டின்ற மாரி சொல்ட்டு இவங்க கிளம்பி போறாங்க. போம்போதே யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் 10,00,000 கொண்டு வந்து குடுத்துட்டாங்க அப்டின்னா, வீட்ட வந்து குடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். அதனால ஏதாவது பண்ணணுமே அப்டின்னு சொல்லி அவங்க வக்கீலுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதாவது இவங்க வந்து கோர்ட் நோட்டீஸ் அனுப்ப போறாங்க. அதாவது இன்னும் 2 நாள்ல வந்து இவங்க வந்து மொத்த
பணத்தையும் குடுக்கணும். இல்ல அப்டின்னா வீடு வந்து ஏலத்துக்கு போயிரும் அப்டின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க. இது முத்து, மீனா வக்கீல் கிட்ட போகுது. ஸோ அவங்க இத எடுத்துட்டு உடனே வந்து மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. நீங்க யாரும் பதட்டப்பட வேணாம். இப்ப வந்து ஃபைனான்சியர் வந்து ஒரு கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "ஃபைனான்சியர் தான் இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்ட்டானே. அவன் எப்படி அனுப்ப முடியும்?" அப்படின்னு கேட்க, "இல்ல அவர் மூலமா தான் இது வந்திருக்கு. ஆனா சிந்தாமணி தான் அனுப்பியிருப்பாங்க." அப்படின்னு சொல்லி வாசிச்சு காட்டுறாங்க. இத கேட்டோனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னா, "நீங்க வந்து 2 நாள்ல வந்து முழு பணத்தையும் குடுக்கணுமா? இல்ல அப்படின்னா இந்த வீடு வந்து ஏலத்துக்கு போயிரும்." அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே அண்ணாமலைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஷாக் ஆகுறாரு. முத்து வந்து சொல்றாரு, "என்னங்க 10,00,000 கட்டினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து 38,00,000ன்னு பழையபடி வந்து நிக்குதே." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து அதாங்க எனக்கும் புரியல. ஒருவேளை இந்த 10,00,000 நாங்க பிளான் போட்ட விஷயம் வந்து அங்க அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ தெரியல. அதனால தான் இப்படி வேல பார்த்துருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க சொல்றாங்க, "எதுக்கும் நாங்க வந்து கோர்ட்ல பேசி பார்ப்போம். இன்னும் 2 நாளைக்குள்ள நாங்க அந்த 10,00,000 கட்டியாவது ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமான்னு பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த பக்கம் வந்து ரவி வந்து ஃபோன் பண்றாரு முத்துக்கு. ஃபோன் பண்ணி சொல்றாரு, "நான் பேங்க்ல வந்து ட்ரை பண்ணிட்டேன்டா. அது வந்து ஒரு 5,00,000க்கு மேல முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் தானே. அதனால இப்போதைக்கு அந்த ரெஸ்டாரண்ட் நம்பி அவ்வளோ பெரிய லோன் எல்லாம் குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்கடா அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே முத்துவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப முத்து சொல்றாரு, "என்கிட்ட ரூ. 8,00,000 காரையும் வேனையும் வித்தேன் அப்படின்னா வரும். ஸோ நீ ஒரு ரூ. 5,00,000 தார. 13,00,000 வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அத கட்டிருவோமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ரவி வந்து சொல்றாரு, "லோன் எடுக்கிறதெல்லாம் பரவால்லடா. ஆனா நீ வந்து காரையும் வேனையும் வித்துட்டு நீ என்ன பொழப்புக்கு பண்ண போற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "ஏதாவது பார்த்துக்கலாம்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் பேசிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை அங்க வராரு. அவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. அண்ணாமலை சொல்றாரு, "இந்த வேல வேணாம். அவசரப்படாத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. முத்து சொல்றாரு, "இல்லப்பா வேற வழி இல்ல. இது மட்டும் தான் முடிவு. மனோஜ கேட்டா தரமாட்டேன்றான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. மனோஜ் கிட்ட நாங்க கேட்டா தான் இப்படியெல்லாம் சொல்லுவான். உங்க அம்மா வீட்டுக்கு கேட்க சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. முத்து சொல்றாரு, "நான் சொன்னா அம்மா கேட்டுருவாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை போய் விஜயா கிட்ட சொல்றாரு இந்த விஷயத்த. அப்ப அவங்க வந்து முத்து எல்லா வெஹிக்கிளையும் விக்க போறாரு அப்படின்னோன அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு பிறகு பொழப்புக்கு அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிரும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, "நான் மனோஜ் கிட்ட பேசுறேன்." அப்படின்ற மாரி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, "இல்ல என்கிட்ட பணமே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, "அம்மா கேட்கிறேன்டா. ஏதாவது ட்ரை பண்ணு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் பார்க்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி ஃபோன கட் பண்ணா பக்கத்துல வந்து ரோகிணி இருக்காங்க. அப்ப ரோஹிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. "அம்மா ஃபோன் பண்ணி இதத்தான் சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நீ ஏன் பண்ணணும்? உனக்கு தான் அந்த வீட்ல எந்த பங்குமே கிடையாதே. நீ எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ண போற?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "ஆமா. ஆனா அம்மா கேட்கறாங்களே. என்ன பண்றதுன்னு தெரியல. போன முறை ஹெல்ப் பண்ண மாதிரி உன்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. ரோஹிணிக்கு இதுதான் சான்ஸ். மனோஜ் கிட்ட இன்னொரு நல்ல அட்டாச்ட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு உடனே வந்து சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. சிந்தாமணி வந்து இத வச்சு இன்னொரு பிளான் போடலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, "சும்மா பணத்த குடுத்துட்டே இருந்தீன்னா, அவன் வந்து கடைசி வரைக்கும் பணம் தான் கேட்டுட்டு இருப்பான். இப்போ வந்து நீ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, "இல்ல என்ன வந்து கடத்திரு. கடத்திட்டு வந்து என்ன மிரட்டுற மாதிரி மிரட்டு. அப்ப அவனையும் கூட்டிட்டு வா. அப்ப 2 பேருமே சேர்ந்து மிரட்டி நான் வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்குற மாரி இருக்கட்டும். அதுக்கு பிறகு வீடு வந்து அவங்க கைக்கு போயிரும். அப்படி போணுச்சு அப்படின்னா, அவனுக்கு வந்து உன் மேல இன்னும் ஒரு நம்பிக்கை வரும் தானே. பழையபடி உன்னோட சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு தானே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்றாங்க, "இது பிரச்சனை ஆயிராதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன பிரச்சனை ஆகப்போது? என்ன கடத்த சொல்லி நானே சொல்றேன். வேற யார் பிரச்சனை படுத்தப் போறா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப யோசிச்சுட்டு, "சரி என்ன மாதிரி பண்ணலாம்?" அப்படின்னு கேட்டோனே, "எனக்கு தெரிஞ்ச ஒரு குடோன் இருக்கு. அங்கவே கடத்தி வைக்கிற மாரி பிளான போடுவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி இவங்க வந்து அங்க போறாங்க. அங்க போய் என்ன வந்து கட்டி போட்டுரு அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. அப்ப ரோஹிணி வந்து கட்டி போடுறாங்க. இப்ப வந்து மனோஜுக்கு வந்து ஃபோன போடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப மனோஜுக்கு ஃபோன போட, மனோஜ் வந்து அங்க வாராரு. "என்ன ரோஹிணி?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு இவளால தானே உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை. இப்ப இவளையே கூட்டிட்டு வந்துட்டேன். மிரட்டணும் அப்படின்னா கண்டிப்பா வேலை நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மனோஜ் வந்து சொல்றாரு, "இது கிரைம் ரோஹிணி. இப்படியெல்லாம் பண்ணா பிரச்சனை ஆயிரும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அதெல்லாம் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப மனோஜ் அங்க போறாரு. அங்க போயிட்டு வந்து சொல்றாரு, "ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா உங்கள நம்பி தானே எல்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட. நீங்க வந்து அவங்களே ஏமாத்திட்டீங்கல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே ரோஹிணி வந்து சொல்றாங்க, "என்னடா கடத்திட்டு வந்துட்டு இவகிட்ட வந்து இப்படி பேரம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரி வராது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கொஞ்சம் மிரட்ட சொல்றாங்க. அப்ப மனோஜ் வந்து கொஞ்சம் தெனாவட்டா வந்து மிரட்டுறாரு சிந்தாமணிய. சிந்தாமணி அத அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து போலீஸ் உள்ள வராங்க. சிந்தாமணி உடனே வந்து போலீஸ் கிட்ட கத்துறாங்க, "இங்க பாருங்க சார். என்ன வந்து கடத்தி வச்சிருக்காங்க. இவங்க கடன வாங்கிட்டு கடன திருப்பி தரல அப்படின்னு சொல்லி நான் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன கடத்தி வச்சு கேஸ வந்து வாபஸ் வாங்க சொல்லி என்ன மிரட்டுறாங்க 2 பேரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன ஆன்டி?" அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. சிந்தாமணி ஒரு மாதிரியா ரோஹிணிய பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து
முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.